ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தோன்னா ராகி எள்ளு உருண்டை தான் செஞ்சோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டுக்காரும் லட்டு வேர்க்கடலையை உரித்து கொடுத்தாங்க. நான் உருண்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த வேர்க்கடலையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கருக விடாமல் ஓரளவுக்கு பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த எள்ளு உருண்டைக்கு கருகிருச்சுன்னா வேர்க்கடலை நல்லா இருக்காது. இது ஆறுனதுக்கு அப்புறமா இதனுடைய தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துடலாம். இதுக்கப்புறம் நான் 1 கப்பு எள் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் கருக விடாமல் பார்த்துக்கணும். நான் 1/2 கிலோ வெல்லம் வாங்கியிருந்தேன். அதையும் நம்ம இப்படி உடச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தோன்னா 2 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். அதையும் தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியாட்டம் இல்லாமல் இந்த மாதிரி கையிலேயே எடுத்து போடுற கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அப்போ தான் எள்ளு உருண்டை நல்லாயிருக்கும். தோசைக்கல்லில் இந்த மாதிரி கையிலேயே எடுத்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு தோசை மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இந்த ராகி தோசை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். லைட்டாக ஆயில் ஆட் பண்ணி 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து எள், இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ராகி தோசை, இதையும் சின்னதாக நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்தோன்னா கொஞ்சம் அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். 2 திருப்பு மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மஞ்சிருச்சு. ஃபைனலாக நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா மிக்சியில் அப்படியே பிடிக்கும். அதனால் கடைசியாக தான் நம்ம வெல்லம் ஆட் பண்ணணும். இதையும் பார்த்தோன்னா மிக்சியில் பிடிக்கும். அதனால சும்மா 2 திருப்பி மட்டும் எடுத்துக்கலாம். வெல்லம் மஞ்சிரும். சப்போஸ் சின்ன கட்டி இருந்துச்சு அப்படின்னாலும் அது உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா அது கரைஞ்சிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைனலி பார்த்தோன்னா இது நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பிளேட்டுக்கு மாற்றிட்டு லைட்டாக கையில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லட்டு தான் இதை டேஸ்ட் பண்ணால் ஆரம்பத்துலேருந்தே கேட்டுகிட்டே இருந்தால். இதில் பார்த்தோன்னா வேர்க்கடலை எள்ளெல்லாம் போட்டுக்கிறதுனால குழந்தைங்களுக்கு சத்து தான். ஃபைனலி இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். டேஸ்ட்டான ராகி எள்ளு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.